இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தாங்க நானும் பெரிய முயற்சியாக எடுத்து சரி இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. லைவு போடுறோம்ல, லைவு போட்டால் அதில் வந்து பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தெரியாததையும் சொல்லி கொடுக்கலாம், கேட்டும் தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி கமாண்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கமாண்ட் போடுறீங்களே. இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் என்ன? உங்களை பெற்றவங்களும் பொம்பளை தானே, உங்களோட கூட பிறந்தவங்களும் பொம்பளை தானே, நீங்கள் கட்டிக்கிட்டவங்களும் பொம்பளை தானே, நீங்கள் கும்பிட்ற குலசாமியும் பொம்பளை தானே. உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நல்லா சாப்பாடு தானே போட்டு சாப்பிட்றீங்க, இல்லை சாக்கடையில் எடுக்கிற மண்ணை எதுவும் அள்ளி திங்கிறீங்களா? எதுக்கு அறிவு இல்லாமல் கமாண்ட் பண்ணுறீங்க? நீங்களாம் இருக்கிறத விட செத்து போயிடலாம், செத்து போயிருங்க பேசாமல். நீங்களாம் இருக்கிறதுனால வந்து யாருக்குமே யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமாக ஒரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும்? உங்கள் உடம்புல எப்படி நல்ல ரத்தம் ஓடும் சொல்லுங்கள், கொஞ்சமாவது சொல்லுங்கள். உடனே நான் போட்டிருக்க இந்த வீடியோ பார்த்தா என் வீட்டுக்காரே திட்டுவார். ஏன்னா உடனே யாராவது கமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். கமெண்ட் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க, கமெண்ட் பண்ணதாங்க செய்கிறாங்க. அது ஏன் அந்த கேடுகட்ட சென்மங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கே தெரியல. நானே என்னோடய லைவில் 1000 தடவை சொல்லியிருக்கேன், கமெண்ட் போடுறது கரெக்டாக போடுங்க, கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொம்பளை பிள்ளையை கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு என்னங்க கிடைக்குது? தயவு செஞ்சு அதையாவது சொல்லுங்கள்.